அங்க நாங்க அம்மா பேரை சார்பா பொதுச் செயலாளர் கேக்கு வெட்டினாங்க. இப்ப பேசும்போது சொன்னாரு, நேற்று காலையில இருந்து இன்னைக்கு இரவு வரையும் நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 60-70 இடத்துல அன்னதானம் கொடுத்து நலத்திட்டம் கொடுத்து மக்களுக்காக அம்மாவுடைய புகழ் நிலைத்திருப்பதற்காக என் புரட்சி தலைவர் அம்மா இந்த மண்ணிலிருந்து நான் மறைத்திருக்கிறார். மக்களின் இதயங்களிலிருந்து எந்த கொம்பாதி கொம்பனாலும் மறைக்க முடியாது. அன்பர்கள் போன்ற உண்மை தொண்டர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில உழைக்கிறவரை ஒரு ஸ்டாலின் அல்ல 1000 ஸ்டாலின் வந்தாலும் எங்கள் அம்மாவின் புகழை மறைக்க முடியாது. கேட்டாங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆரம்பிச்சியா அதிமுக ஆரம்பிச்சியா? நகர செயலாளர் பூக்கடை பார்த்தா 1000 பேர் இருக்கிறான். போலீஸ் வர்றான், ஏன் அனுமதி வாங்கல? ஏன்னா நலத்திட்டம் வாங்குறதுக்கு எல்லாம் அனுமதி இல்லை. உலகத்தில் இல்லாத காவல்துறை. நாங்களும் 10 வருஷம் காவல்துறையை பார்த்திருக்கிறோம், அவர் 20 வருஷம் காவல்துறையை பார்த்திருக்கிறார். அதுல கேட்கிறேன், சேவை கொடுக்கறதுக்கு எங்கேயாவது உலகத்துல லைசன்ஸ் லைசன்ஸே இல்லாம பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனை என்னன்னு கேளுங்கிறான்னா இவரே சொல்றாங்க, நீங்க எப்படி அன்பழகன், நீங்க ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவரு, நீங்க எப்படி அனுமதி வாங்க? நான் என்ன சேவை தானே கொடுத்தேன். அதுல ஒரு எங்க சாட்சியா வந்து எங்க கூட்டிட்டு விட்டாரா, இவரையும் கூப்பிட்டு வந்தீங்க. நான் பிரியாணி போடுறாங்க, அவர் ஏதோ சிக்கன் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு ரவி. எங்க வெற்றி வேற சொன்னார், வாங்க பிரமாதமா இருக்குன்னு. அங்க போனா வார கூப்பிடுது. நான் வேற வெஜிடேரியன், அது வேற பயங்கரமா இருக்கு சிக்கன் பிரியாணி. எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார். ஆனாலும் அவர் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் தன்னால் முடிந்த அளவு எடப்பாடியார் உத்தரவிட்டாங்க. தையல் மிஷின் கொடுக்குறான், சேலை கொடுக்குறான், கிரைண்டர் கொடுக்குறான், இட்லி பாத்திரம் கொடுக்குறான். எந்த கட்சியில் அது நடக்கும்? அதனால்தான் 52 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்திலே இது மக்கள் இயக்கம். அம்மா அவர் சொன்னார்கள், சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் வரிசையாக உட்கார்ந்து இருக்கிறோம். அம்மா அவர்கள் எப்போதும் எனக்கு பின்னால் என்று பேசியதே கிடையாது. ஆனால் அம்மா அன்றைக்கு பேசுகிற போது எங்கள் இதயத்திலே ரத்தம் வடிந்தது, கண்களிலே கண்ணீர் வடிந்தது. எனக்கு பின்னாலும் அன்னை தமிழகத்திலே 100 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்திலே ஆளும் என்று சொன்னார். அந்த சத்திய வாக்குக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு எளிமையான வலிமையான தலைவராக, மக்கள் போற்றுகிற தலைவராக, மக்கள் வரவேற்கிற தலைவராக, மக்கள் எதிர்பார்க்கிற தலைவராக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால எல்லாருக்கும் ஆச்சரியம். அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிவிடலாம் என்று எதிரிகளும் துரோகிகளும் நினைத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதிவிடலாம் என்று நினைத்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்ப மக்கள் விரும்புகிற கட்சி, மக்கள் நேசிக்கிற கட்சி, மக்கள் வரவேற்கிற கட்சி, மக்கள் பங்களிக்கிற கட்சி, மக்கள் ஆதரவு தருகிற கட்சி, மக்கள் பாதுகாக்கிற கட்சி ஒரே கட்சி. மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா வளர்த்தெடுத்த இயக்கம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாதுகாக்கிற இந்த இயக்கம் தான் இந்த தமிழக மக்களை ஆளுகிற தகுதி உள்ள ஒரே இயக்கம். வெற்றி விழாவில் பேசுகிற போது தன்னோட ஆதரத்தை சொன்னார். எல்லாரும் நீங்க வந்துடுறீங்க, திடீர்னு தேர்தல் வந்தா கை விட்டுறீங்க. 13 வருஷம் கருணாநிதி வனவாசம் போனார். புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கோட்டை பக்கமே எட்டி பார்க்க முடியல. 2011 நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து அமைச்சர்களாக இருக்கிற போது திமுக எதிர்கட்சியே இல்லை. கருணாநிதி ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஸ்டாலின் 10வது வருஷத்துல போய் உட்கார்ந்து இருந்தான். அம்மா கேட்டான், எங்க அவன் தளபதி கேட்டேன், எங்க தளபதி? ஐயோ காட்டிராஜன் முக்காடு போட்டு சட்டசபையில உட்கார்ந்தா இது வரலாறு. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாத 2011 திமுக இருந்து 2021 ஆளுங்கட்சியாக வர முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு 43 தொகுதிகளிலே வெறும் 1,82,000 வாக்குகளிலே 100 வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருக்கிறது. மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மலரும். புரட்சி
தலைவர் ஆட்சி மலரும். அதற்கு இந்த அதியமான் கோட்டை தருமபுரி முதல் மாவட்டமாக வெற்றி பெறும். அண்ணன் மீண்டும் அவர்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக அலங்கரிப்பார்கள் என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி